சரி, லேட் ஆயிட்டு. இப்போ போய் படித்தா தான் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். செய்ய இவ்வளோ நேரம் படிச்சுட்டா இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கூட தூங்கும். ஐயோ, என்ன பண்ண இப்போ? ச்சே. அண்ணே, தண்ணி கேன் எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ, பஸ் போச்சு. ச்சே, இந்த நேரத்துக்கான இருந்த ஒரு பஸ்ஸும் போச்சு. இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு பீச்சுக்காவது போகலாம். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? எப்படி இந்த எக்ஸாம் இனி அடுத்த வருஷம் தான் எழுத முடியும். என்ன பண்ண இப்போ?
வேற 9 ஆயிட்டு. இனி போய் எக்ஸாம் எழுதி என்ன பண்ண? என்னப்பா ஆச்சு இங்கே உட்காந்துருக்க? என்னாச்சுப்பா? இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதான். ஆமாம் தாத்தா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நான் ஒரு பழைய ரிலேட்டிவ் ஒருத்தங்களை பார்க்க வந்திருக்கேன். யார் அந்த ரிலேட்டிவ்? அவங்க ஒரு பழைய ரிலேட்டிவ். நானும் அவங்களும் ஒரு காரணமாக பிரிஞ்சிட்டோம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த வாட்ச் ஓடல. அப்போ எதுக்கு இந்த வாட்சை போட்டிருக்க? ஆமாம், ஓடல தான். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் தாத்தா கிஃப்ட் பண்ணது இது. கவலைப்படாத தம்பி, நீ எக்ஸாம் எழுத போ. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆமாம், நீங்கள்? ஐயோ, இங்கேருந்து ஒரு எங்கே போனார்? டக்குன்னு காணாமல் போயிட்டாரு. என்னது லெட்ரு? என்ன எழுதியிருக்கு? லுக் அட் யுவர் வாட்சா? என்ன சவுண்டு கேட்குது? எப்படி ஓடாத வச்சு டக்குன்னு ஓடுது? சரி, அந்த அண்ணன்ட்டுக்கு டைம் கேட்போம். அண்ணா, டைம் என்ன? மணி 8பா. ஆமாப்பா, மணி 8. என்ன நடக்குது? டக்குன்னு தாத்தாவை காணும், வாட்ச் ஓடுது. என்ன நடக்குது இங்கே? ஆச்சரியமாக இருக்கே, ஓடாத வாட்ச் இப்படி ஓடுது? சரி, என்ன நடக்குன்னு புரியல. டக்குன்னு மணி 8 சரி, இப்போ போனால் இப்படியும் எக்ஸாம் எழுதிடலாம். சரி, ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிரும். அது நம்ம தாத்தா மாதிரி இருக்கே. ஒருவேளை நம்ம தாத்தாவாக இருக்குமோ?